பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. கண்டஸ்டன்ட் எல்லாரையும் மீட் பண்றதுக்காக ஃபேமிலில இருந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஒவ்வொரு ஃபேமிலில இருந்து ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்க நிலையில இன்னைக்கு அருணோட ஃபேமிலி உள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அருணோட ஃபேமிலி உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அருண் அண்ட் முத்துக்குமரன் ரெண்டு பேருமே பிரதர்ஸ் அப்படின்ற விஷயத்த அருணோட அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது அருணோட அம்மாவும் முத்துக்குமரனோட அம்மாவும் ஒரே ஊர் அப்படின்னும் ரெண்டு பேருமே தூரத்து சொந்தத்துல பெரியமா பெரியப்பா ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்றனால முத்துக்குமரன் அருணுக்கு அண்ணன் முறையாகிறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா ஹவுஸ்மேட் எல்லாருமே செம்மையா ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். முத்துக்குமார் அருண் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த இங்க கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படின்றது எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க பிரதர்ஸ் போல தான் பழகிட்டு இருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் யோசிக்கிற விதம் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும், பாக்குறதுக்கு கூட நாங்க ஒரே மாதிரி இருக்கோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வீட்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி சாரே என்கிட்டயும் அருண் கிட்டயும் பேசும்போது கொஞ்சம் குழம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா சேர்ந்து இந்த மெமரிஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த விஷயத்தை அருணோட அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க இந்த டாபிக் பேச ஆரம்பிச்ச உடனே அருண் இந்த விஷயத்தை கெஸ் பண்ணிட்டாரு. அருண் பிரசாதோட ஃபேமிலியை தொடர்ந்து முத்துக்குமரனோட ஃபேமிலியும் இன்னைக்கு என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. முத்து அவங்களோட அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. மேலும் நம்மளோட ஒட்டுமொத்த பரம்பரைக்கும் நீ பெருமை சேர்த்துட்ட, கண்டிப்பா நீ ஜெயிச்சுதான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேஷனா பேசியிருந்தாங்க. முத்துக்குமரனோட ஃபேமிலியை தொடர்ந்து ஜெஃப்ரியோட ஃபேமிலியுமே உள்ள என்ட்ரி ஆயிருந்தாங்க. சோ இந்த வாரம் ஃபுல்லாவே இதே மாதிரி எமோஷனல் ரவுண்டாவே தான் போயிட்டு இருக்க போகுது. அடுத்த வாரம் ஃபுல்லாவே மணி பாக்ஸ் எடுக்கிறது, டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற மாதிரி ரொம்ப செலிப்ரேஷன் வீக்காவே தான் போயிட்டு இருக்கும். மேலும் பிக் பாஸ் சீசன் 8ல டாப் 5 கண்டஸ்டன்ட்டா யார் வர போறாங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க.